நிலையிலும் கூட அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து வந்தது அந்த பலன்? நம்மளை ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நம்மளால சொல்ல முடிகிறது இல்லை. பாதி பேர் சொல்லும் போது மீதி பாதி பேர் என்ன பண்ணிடுவோம், வாய் அசைச்சிருவோம். ரொம்ப ரொம்ப சைலண்டாக சொல்லுவோம், ரொம்ப சத்தமோடு நம்மளால சொல்ல முடியறது இல்லை. அப்படியே சொல்லிட்டாலும் அடுத்த செகண்ட் நம்ம வாட்டர் பாட்டில் தான் பார்ப்போம். ஆனால் அவர் 6 மணி நேரம் சிலுவையிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கூட அவருக்கு கசப்பான காடியை தான் கொடுத்தாங்க. அவருக்கு சுத்தமாக பலன் இல்லை, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் வழிந்தோடிருச்சு. ஆனால் அந்த பலன் எங்கிருந்து வந்தது? அந்த பலன் தான் அவர் கடைசியாய் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்ததான அந்த ஜெயமாய் முடிந்தது. அந்த பலன் தான் அவர் கடைசியாய் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்ததான அந்த முழக்கமாய் நமக்கு காணப்பட்டது. பிசாசுகள் கேட்கத்தக்கதாய், பரலோக தூதர்கள் கேட்கத்தக்கதாய் அவருடைய வார்த்தையானது ஜெய கம்பீரத்தோடு காணப்பட்டது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு, எவ்வளோ சத்தமாக அவர் சொல்லியிருப்பாருங்க. ஏன்னா அவர் அவரோட உயிரை யாருமே எடுக்கலை. அவர் தானாய் முன் வந்து தான் அவர் உயிரை கொடுத்துருக்கிறாரு. யாருக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக. ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த வேத வசனத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் பிசாசின் தலையை நசுக்கினவராய், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி ஜெயத்தின் கம்பீரமாய் அவர் மகா சத்தமாய் தன்னுடைய ஜீவனை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்போது அவர் சிலுவையிலே தன்னுடைய ஓட்டத்தை முடித்து வெற்றி சிறந்தார். அப்போ 3 காரியங்கள் அவர் அந்த சிலுவையிலே முடித்தாருங்க. அவர் பேசினதான அந்த வார்த்தை ஒரு ஜெயத்தின் வார்த்தையாக இருந்தது, ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையாக இருந்தது. அவர் கடைசி நேரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததான ஒரு ஒப்புவித்தலின் வார்த்தையாக இருந்தது. அப்போது அவர் யாரோட பாவங்களுக்காக மரிக்கப்பட்டார்? அவர் ஏதாவது இந்த பூமியில் தப்பு பண்ணாரா? இல்லை. ஏன்னா எபிரேயர் 7:27 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே பலியிட்டதினாலே அவர் ஒரே தரம் செய்து முடித்தார். எபிரேயர் 9:22 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமக்கு மரிக்க வேண்டிய இடங்களில் அவர் மரித்தார், நாம் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்திலே அவர் ரத்தம் சிந்தினார், நம் பலியிட வேண்டிய இடத்திலே தேவன் நமக்காய் ஒரே தரம் பலியிடப்பட்டார். அவர் பலியிடப்பட்டதின் நிமித்தம் என்னாச்சுன்னா, நமக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் அவர் பாவம் இல்லாமல் இந்த பூமியிலே தரிசனமானார். அப்போது பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசுவானவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை முற்றிலுமாய் செய்து முடித்தவராய், நிறைவேற்றி முடித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, அது ஜெயத்தின் வார்த்தையாய் முடிந்தது. சங்கீதம் 31:15 ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையாக இதை சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இயேசு பிறப்பதற்கு முன்பாக 1000 வருடங்களுக்கு முன் தீர்க்க தரிசனமாய் உமது கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தாவீதின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இப்படி இயேசு தன் மீது இருந்த நோக்கத்தை ஜெயமாய் நிறைவேற்றி தன் ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அவர் தன்னுடைய சரீரத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. யோவான் 8:42 நான் தேவனிடத்தில் இருந்து வருகிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று. அவர் பூமியிலே வாழ்ந்த இந்த நாட்களில் 100% மனிதனாகவும் 100% அவர் கடவுளாகவும் தான் வாழ்ந்தார். இப்போ 100% மனிதனாக அப்படி என்று சொன்னால் நம்மளை மாதிரி எல்லா காரியங்களிலும் அவர் ஈடுபடவில்லை. முன்பு சொல்லப்பட்டது போல தன் தாய் தகப்பனாருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார், ஜெபித்தார், அநேகர்களுக்கு உதவி செய்தார். அப்போது 100% மனிதனாக எல்லா பாடுகளையும் அனுபவித்திருந்தாலும் கூட 100% முற்றிலுமாக அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். தன் சரீரத்தை முழுமையாய் பிதாவின் இடத்திலே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட
ஆனால் ஒரு அதிகாரத்தை அவர் கையில் எடுக்கலை. ஏன்னு சொன்னால் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராய் காணப்பட்டபடியினால் அவர் பூமியில் எந்த அதிகாரத்தையும், தனக்குன்னு இருக்கிற எந்த அதிகாரத்தையும் அவர் கையில் எடுக்கலை. நாம் இன்றைய நாட்களில் நம்முடைய சரீரத்தை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? மனித சித்தத்தின்படியா அல்லது தேவ சித்தத்தின்படியா? இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் பயிரிட சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை பயிரிடப்படுறாங்க. அப்போ ஒரு கரடு முரடான ஒரு நிலத்தில் டைரெக்டாக நம்ம நெல்லை கொண்டுட்டு போயிட்டு நம்ம அவங்க பயிரிட முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு ஏர் கலப்பையை வச்சு கம்ப்ளீட்டாக அந்த நிலத்தை பண்படுத்தணும். அப்போ பண்படுத்தும் பொழுது அங்கே இருக்கிறதான அந்த நிலங்களை சரி செய்து தண்ணீர் பாய்ச்சி அதன் பிறகுதான் அந்த நெல் கதிர்களை அவங்க விதைப்பாங்க. அப்போ அப்படி விதைக்கும் போது விதைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு தானே வந்துட மாட்டாங்க. ஏன் வந்துட மாட்டாங்கன்னா, வந்தாலும் கூட அது அறுவடை நாள் வரும்பொழுது அவங்க அந்த நிலத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க இடையில போவாங்க, அந்த வயலை பார்வையிடுவாங்க. ஒரு நெற்கதிர் வரும்பொழுது அது கூடவே என்ன வரும்னா ஒரு களை சேர்ந்து வரும். அப்போ அந்த களை வந்தால் நல்லதுன்னு சொல்லி நம்ம விட்டுருவோமா? விடமாட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த களைகளை நாம் அகற்றினால் மாத்திரமே அது நல்லா வளர்ந்து வரும். ஒரு தடவை இல்லை, நல்ல நிலங்களாக இருந்தால் ஒன்றுக்கு 2 முறை அந்த களைகளை நாம் சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதுவே இன்னும் பத்தலைன்னா அந்த பயிர் நல்லா வளர்ந்து வர வரைக்கும் அந்த களைகளை நாம் சுத்தம் செய்து கொண்டே தான் இருக்கணும். அப்போ சுத்தம் செய்து கம்ப்ளீட் பண்ணும் பொழுது தான் அந்த நிலம் நல்ல பலனை கொடுக்கும். அதே போல தான் நாம் நம்முடைய சரீரத்தில் நாம் வாழ்கிற இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சரீரம் கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசத்தின் கிரியைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மாம்சத்தின் கிரியைகள், வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ இந்த பூமியில் வாழ்கிற இந்த நாட்களில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு ஏதாவது இருக்குதுங்களா? எதுவுமே கிடையாது. இது விபச்சாரம் பண்ணுனா அது ரொம்ப பெரிய பாவம், கொலை பண்ணுனா அதை விட பெரிய பாவம், அப்படி இருக்குதுங்களா? ஆண்டவருக்கு முன்பதாய் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இருந்தாலும் கூட சின்னதான காரியங்கள் நமக்குள்ளாய் காணப்படும். ஒரு ஜாதி வெறி, ஒரு கோபம், மற்றவர்களை பற்றி புறம் கூறுவது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது எல்லாமே சின்ன கலைகள் தான். அப்போது நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தேவாலயத்திற்கு கடந்து வரும் பொழுது, வசனங்களை கேட்கும் பொழுது, நம்மளை சுற்றி நம்மளுடைய சரீரத்தில் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கும் பொழுது, நம்மளிடத்தில் இடைப்படும் பொழுது, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிறதான எல்லா கலைகளையும் நாம் ஒவ்வொன்றாக நாம் பிடுங்கி எறிந்து நம்முடைய சரீரத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவன் நம்மளை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல 30, 60, 100 மடங்காக நம்மளை பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இருந்து ஊழியம் செய்த நாட்களில் மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னைத்தான் அர்ப்பணித்து தன்னுடைய சரீரத்தையும் அவர் அர்ப்பணித்தார். இன்று நாம் நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் கர்த்தரிடத்தில் ஜெயமாய் ஆவியை ஒப்பு கொடுக்க முடியாது. ரோமர் 12:1 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் என்று பவுல் நமக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போது இன்று வரைக்கும் நாம் நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இன்று முதல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அர்ப்பணித்து அவர் விட்டு சென்றதான இந்த ஊழியத்தை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா உடனே என் சிலுவை எடுத்துட்டு வான்னு சொல்கிறாருங்களா? அவரோட சிலுவை என்பது என்ன? நாம் இந்த பூமியிலே அவர் விட்டு சென்றார் இல்லைங்களா? உபவாசத்திலும் ஜெபத்திலும் பிறருக்கு செய்கிற உதவியிலும் மன்னிக்கிறதிலும் என்னென்ன நற்காரியங்களை இந்த பூமியில் விட்டு சென்றாரோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்து நாம் நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை நாம் அவருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைய தினத்திலும் கூட அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற மாதிரியை நாம் பின்பற்றி அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி
பேதுரு 3 தரம் ஆண்டவர் ஒரு தரம் தான் பேதுரு வந்து மறுதளித்தார். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் போய் கேட்குறாரு. அவர் ஆனால் நெருங்கின சீடன், ரொம்ப க்ளோஸாக இருந்தவர், 3 வருஷம் ஆண்டவர் கூட ஒன்றா இருந்தவர். அவர் எந்த காலேஜும் போல, ஆண்டவர் கூடவே இருந்ததுனால அவர் 3.5 வருடம் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் ஒரு தேரியாகவும் அவரை பார்த்து அவரை போல் இந்த பூமியிலே அவர் விட்டு சென்ற ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவர் அவரை நியமித்தார். ஆனால் அவர் மறுதளித்தாலும் கூட ஆண்டவர் போய் திரும்ப திரும்ப கேட்குறாரு, நீர் என்னை நேசிக்கிறாயா, நீர் என்னை நேசிக்கிறாயா என்று. ஏன்னா ஆண்டவருக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்னதான் அவரை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் மறுபடியுமாய் அவர் நம்மிடத்துல திருப்பி அவர் இழுத்துட்டு வந்துடுவார். கடைசியாய் அவன் சொல்லுவது, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று கேட்பதற்கு ஆமேன் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. நாம் அர்ப்பணித்தவர்களாய் உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை பேர் குட் ஃப்ரைடே ஆராதனை இதுக்கு முன்னாடி இப்படி மணி நேரங்கள் உட்கார்ந்து அட்டன் பண்ணி இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. எல்லா வருஷம் தவறாம எத்தனை மணி நேரம் உட்காருவீங்க மேக்சிமம்? ஒருவேளை யாராவது புதுசாக இன்னும் இப்படி அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, வருஷம் இப்படி அட்டன் பண்ணணும்னு. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தானே நம்ம அதை செய்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரட்சிக்கப்பட்டது 1990. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போன காலத்திலேருந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மாதிரி 4வது 5வது படிக்கிற காலகட்டத்திலேருந்து கூட்டிகிட்டு போய் இப்படி உட்கார வச்சுருப்பாங்க. அன்னையிலேருந்து இதே பேட்டர்ன் தான். 7 வார்த்தை தியானம், அது முடிகிறதுக்கு மத்தியானம் 3 மணி ஆகும். நம்ம இதை பரவாயில்ல 1:30 மணிக்கு முடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் என்னன்னா, ஒரு நாள் தேவ சமூகத்தில் அடக்கி சரீரங்களை எல்லாம் ஒடுக்கி உட்காருவது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? அருமையான சகோதரி இந்த வார்த்தையை ரொம்ப அருமையாய் பேசினாங்க. இயேசு ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஆவியை ஜெயமாய் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தன் சரீரத்தை பிதாவாகி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம இன்னைக்கு வாழும்போது சரீரத்தை சரியாக ஒப்பு கொடுக்கலன்னா முடிவு என்னவா இருக்காது? ஜெயமாக இருக்காது. ஒரு வேத பகுதியை வாசித்து ஒரு 10 நிமிடம் ஒரு பாடலை நல்ல விடுதலையோடு எழுப்பி நின்று பாடி ஆராதித்து 1:45 முடிச்சிருவோம். வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம். அவங்க இந்த ஊமையை சொன்னதுனால இந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஒரு சம்பவம், நிழலை பற்றி வயலை பற்றி எல்லாம் சொன்னதை, நிலத்தை பற்றி வயலை பற்றி சொன்னதுனால எடுத்துக்கொள்ளும். எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம். வாலிபர்கள் வெளியே இருக்கிறவர்கள் எல்லாரும் உள்ளே வரலாம். ஏன் எல்லாரும் வெளியே போகிறாங்க? அவ்வளோ பெரிய லஞ்சா தூக்கிட்டு வர போகிறீங்க? இப்போ வெளியே யார் இருக்கிற பாருங்க. வெளியில் இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்கள உள்ளே வர சொல்லுங்கள். கடைசியாக நம்ம நல்ல ஜெபம் பண்ணி பாடி ஆராதிச்சு முடிக்க போகிறோம். எல்லோரும் உள்ளே வர சொல்லுங்கள். வெளியே யாராவது சும்மா இருந்தாங்கன்னா. ரைட். எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம். வாசிக்கலாமா? 4வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 302வது பக்கத்தில் 4வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து.